நிமிர்ந்தனல் திரைப்பார்வை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். ஜனநாயகன் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே திரைக்கு வந்திருக்க வேண்டிய திரைப்படம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி இருக்க வேண்டிய திரைப்படம். சிற்று தாமதத்தினுடைய காரணமாக, சிறிது தாமதம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு நெருக்கடி. அந்த படத்தில் சென்சார் கிடைப்பதற்கான, சான்றிதழ் கிடைப்பதற்கான பல இடர்களை தாண்டி அந்த படம் தமிழக முதல்வரான பின்பு விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சம்பவத்தை அப்படியே நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான பின்பு வெளியான திரைப்படம் தான் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். சரி, இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படம் எப்படி இருக்கு, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். நிழல்கள் ரவி ஒரு ஊரில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. ஒரு கிராமத்தில் போய் எல்லாரும் ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஐயோ, நாங்களாம் ஓட்டு போட வந்தோம்னா இன்னொரு தரப்பினர் வந்து எங்கள் கையை வெட்டிடுவாங்க, காலை வெட்டிடுவாங்க, அதனால் நாங்கள் வழக்கமாகவே ஓட்டு போடுறது இல்லைங்க, நாங்கள் ஓட்டு போடவே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ அச்சப்படுறீங்க? ஜனநாயகம்னா என்ன தெரியுமா? ஜனநாயகம் எவ்வளோ முக்கியத்துவமான வேல்யூஸ் கொண்டது தெரியுமா அப்படின்னு நிழல்கள் ரவி வகுப்பு எடுக்கிறார். அந்த வகுப்பில் ஒரு முக்கியமான ஆளுமையோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, விஜய் அவர்களுடைய விஷயத்துங்களை தான் பேசுகிறார். விஜய் அவர்கள் மதுரையில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கார். அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களில் தொடங்கி விஜய் அவர்களோட ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டோரியும் நிழல்கள் ரவி சொல்லக்கூடிய ஃப்ளாஷ்பேக்காக படத்தில் விரியுது. சரி, இது படத்தினோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னாலும் மையக்கரு எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத சொன்னாதான் படம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிறைச்சாலையில் இருக்காரு விஜய் அவர்கள். ஒரு பெரிய குற்ற சம்பவத்தை செய்ததா அவர் சிறையில் இருக்காரு. சிறையில் ஜெயிலராக இருக்கக்கூடிய கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் உருவாகிறது. ஒரு கட்டத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு விபத்தில் இறந்து போக அவருடைய மகளை தன்னுடைய மகளை போல எடுத்து வளர்க்கிறாரு விஜய் அவர்கள். மமிதா பைஜு சித்துன்னு ஒரு சித்தப்பா அப்படிங்கிற அடையாளத்தோட விஜய் அவர்களை அழைக்கவும் செய்கிறாங்க. விஜய் அவர்களும் அவர் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசத்தோடு இருக்காங்க. மமிதா பைஜுக்கு சின்ன வயசுலேயே தன்னோட தாயோட மரணத்தை பார்த்ததுனால அடிக்கடி பயம் ஏற்படுறது வழக்கம். அந்த பயத்தை போக்கணும் அப்படிங்கிறது அவர் இலக்காக வைத்துக்கொண்டு மமிதா பைஜுவோட அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படியே போய்கிட்டே இருக்கு. இந்த சூழலில் தான் மமிதா பைஜுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. தன்னுடைய மகளுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா கொதித்தெழக்கூடிய நாயகனாக இருக்கார் விஜய் அவர்கள். அந்த சிக்கல் அவர் தீர்க்க போகிறப்ப தான் தேசமே ஒரு சிக்கலில் தான் இருக்குது அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரிய வருது. மகளோட சிக்கலையும் போக்கி தேசத்தோட ஆபத்தையும் போக்குறதா கதைக்களம். படத்தில் ரொம்பவே ஒரு மாசான ஹீரோவாக வழக்கம் போலவே அதகலம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அதுலேயும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் மமிதா பைஜுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தில் தேட்ரு அப்படி அதிருது, விசில் பறக்குது. காரணம், அந்த சீன் அவ்வளவு மாஸாக ஒரு 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 பெரிய அளவிலான ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ இன்றைக்கி சிஎம் ஆகிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோக்கு எந்த அளவுக்கு இமேஜ் கொடுக்க முடியுமோ அந்த இமேஜை அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது பெரிய லெவலில் ரசிகர்கள் மத்தியில் கன்வே ஆகுது. இன்னொன்று, படத்தினுடைய மிகப்பெரிய பலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட இசை. ராவண மவண்டா பாடலுக்கு தியேட்டர் முழுவதும் பெண்கள் கூட எழுந்திருந்து ஆடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த பாடல் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் பிரச்சார பாடலாக கூட பாடக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டு ஹிட் அடிச்சிருந்துச்சு. பல அரசியல் மேடைகளில் கூட அந்த பாடல்கள் ஒளிபரப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த ராவணன் மவண்டா பாடலாக இருக்கலாம், உன் பேரே வரலாறு பாடலாக இருக்கலாம், இது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஈர்த்த ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். படத்தினுடைய நாயகியா பூஜா ஹெக்டே பெயரளவுக்கு வந்து போகிறாங்க. ஜேர்னலிஸ்ட் கதாபாத்திரத்தை அதில் ஏற்றிருக்காங்க. ஒட்டுமொத்த படத்தையும் விஜய் அவர்கள் தான் தன் தோளில் தூக்கி போட்டு சுமக்கிறார். ஏராளமான சண்டை காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள். அந்த ஆக்ஷன் காட்சிகள் ஒரு கட்டத்தில் வரம்பு மீறி போகுது, நிறைய ரத்தம் தெரிக்குது. அதனால தான் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வயலன்ஸுக்கான சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய காட்சிகளை நம்ம எப்படி பார்த்தோமோ அதை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அதே மாதிரியான வன்முறை சம்பவங்களும் படத்தில் நிறைய இடம்பெற்றிருக்கு. இருந்தாலும் இது ஒட்டுமொத்தமாக ஒரு தியேட்டர் எஃபெக்டில் எப்படி ஃபீல் கொடுக்குறா, மியூசிக் ரொம்ப பலமாக இருக்கிறது. விஜய் அவர்களோட ஆக்ஷன் ரோல் வேற லெவலில் இருக்குது. அவருடைய கடைசி படம், அதாவது நிறைவு படம் அப்படின்னு சொல்லிவிட்டே வந்த படம் அப்படிங்கிறதுனால அவர் மீதான ஹீரோ இமேஜ் ரொம்ப தூக்கலாக இருக்குது. அது ரொம்ப லெவலில் விஜய் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற விதமாக ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு படமாக, விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக படத்தில் அங்கங்கே சில சுவாரஸ்யங்கள் இருக்குது. புசி ஆனந்த் சில கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்களை பார்க்க முடியுது, பார்த்திபன் அவர்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் இன்னைக்கு தமிழக அரசோட டெல்லி பிரதிநிதி. ஸோ இந்த படத்தை சுற்றி ஏராளமான அரசியல் நகர்வுகள் இருக்கிறதையும் உள்வாங்கிக்க முடியுது. படத்தினுள்ள எமோஷனல் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக மமிதா பைஜு சித்துன்னு
விஜய் அவர்களை கூப்பிடக்கூடிய இடத்துல விஜய் அவர்களுக்கும் மமிதா பைஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், சித்தப்பா மகள் என்கிற அந்த உறவு நிலை ரொம்பவே ஆழமாக கனெக்ட் ஆயிருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன் சில காட்சிகளே வந்தாலும் மனதில் தங்குகிறார். பிரியாமணி ரொம்ப வலுவான கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காங்க. படத்தோட பிரதான வில்லனா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு பாபி டியோலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அவருடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு விஜய் அவர்களுக்கு ஈடு கொடுக்குற வில்லத்தனத்தில் அவரோட பாடி கட்டமைப்பு போன்றதெல்லாம் ரொம்ப அதுக்கு வலு சேர்க்குது. விஜய் அவர்களை பொறுத்தவரை அவரோட கமர்ஷியல் படங்களுக்குன்னு ஒரு சின்ன இலாகா இருக்கும். அதாவது ஒரு ஓப்பனிங் சாங்கு, அப்புறம் ஒரு பிச்சு உதறக்கூடிய டான்ஸ், அதில் அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டு, அப்புறம் எமோஷனல் கனெக்ட். வழக்கமாக விஜய் படங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த படத்துலையும் வேறு லெவலில் கனெக்ட் ஆகுது. ஸோ விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை தியேட்டரில் இது வந்து ஒரு திருவிழாவாக ஆடுவாங்க. அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டான படம் தான். கொஞ்சம் வன்முறை காட்சிகளை குறைத்திருந்தால் இந்த படம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் நிறைய படம்னு சொல்லிட்டு வந்திருக்கனால தன்னோட மனதுக்கு பிடித்த ஹீரோ 10 பேரை அடிக்கிறதா மாசாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் தான். அது சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. தியேட்டருக்குள்ள நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போதே ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணிங்கன்னா 18+ வயது இருக்காங்களா, டிக்கெட்டில் பல்ல காட்டிட்டு தான் போகணும் என்றெல்லாம் பல நெறிமுறைகள் காட்டப்பட்டாலும் கூட குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாகத்தான் இருக்குது. கொஞ்சம் வன்முறை காட்சிகள் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது. மற்றபடி பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறது ஜனநாயகன். கிட்டத்தட்ட நீங்கள் சென்சார் சான்றிதழ் கிடைப்பதுங்கிறதுல ஜனநாயகனில் நீடித்த நிலைத்த சர்ச்சை நிலவியது. அவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் இது வந்திருக்கிறது. படம் வந்து நிச்சயமாக ஒரு தேட்டருக்காக நீங்கள் போகும்போது தேட்டரில் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாகத்தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். திரையரங்குகளில் முதல்வராக விஜய் அவர்கள் நடித்த இந்த படம் வெளியாக இருக்குது. படத்தில் அங்கங்கே பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்களை உள்ளே இன்புட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களை சில இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. முதல் காட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் வரதிலிருந்து தொடங்கி அதனுடைய இடையில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு முக்கிய வில்லர் கதாபாத்திரத்தில் வரக்கூடியவரை சாட்டையால் அடிக்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்து தான் நான் ஆணையிட்டால் படத்தில் கிடைக்கிற அந்த சவுக்கு மாதிரியே ஒரு சவுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு அரசியல் ரீதியாக அந்த படத்தை முன்னுகர்த்துறது. மக்கள் அரசியல்வாதிகள் என்றாலே ஊழல்வாதிகளாக இருக்காங்க, மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்க ஒரே நபர்கள் தான் மீண்டும் மீண்டும் இருக்கணுமா, ஒரு குடும்பம் தான் 50 வருடங்களாக இருக்கணுமா, இப்படி பல இடங்களில் அரசியல் பஞ்சோசனங்கள் தேர்தலை மனதில் வைத்து தேர்தலுக்கு முன்பு வந்த படம் அப்படிங்கிறதுனால, தயாரித்த படம் அப்படிங்கிறதுனால பல வசனங்கள் அப்படி வைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு திருப்தியான படமாகவும் கமர்ஷியல் ரீதியாகவும் திருப்தியான படமாகவும் படத்தில் நாம் நம்முடைய நிமிர்ந்தலில் பார்வையில் சொல்லப்போனால் வன்முறை காட்சிகள் மட்டும் கொஞ்சம் குறைந்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். மற்றபடி படம் நிச்சயமாக பார்க்கக்கூடிய படங்களினுடைய பட்டியலில் தான் நிச்சயமாக இந்த ஜனநாயகனும் இடம்பெற்றிருக்கிறார். மீண்டும் ஒரு நல்ல சினிமா பார்வை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.